வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இலவச மாதிரி தேர்வு முதலாவது தேர்வாக பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் முந்தைய ஆண்டு வினாக்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஒரு தொடராகவே பார்த்துருந்தோம். ஒரு 50 நாட்களாக 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பார்த்துருந்தோம். ஏன்னா பொதுத்தமிழ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அதை அப்போ சிலபஸில் நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸில் முதல் டெஸ்ட்டாக நம்ம பொதுத்தமிழில் முந்தைய ஆண்டு வினாக்கள் ஒரு மாதிரி தேர்வு வச்சுருக்கோம். இதுக்கான டெஸ்ட் இதோட கொஸ்டினோட பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் தமிழ் ஐஏஎஸ் டெலகிராம் சேனலையும் அனுப்பிச்சிடுவோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். இதுக்கான சில எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலாவதாக, ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? அதாவது ஆதி சித்தர் அல்லது முதல் சித்தர், தமிழில் காணும் முதல் சித்தர், தமிழில் காணும் முதல் சித்தராக கருதப்படுவர் யார்? அது ஆதி சித்தர் என்று கருதப்படுவர் யார் அப்படின்னா திருமூலர். இவர் இயற்றிய நூல் திருமந்திரம். 3000 பாடல்களை கொண்ட தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய திருமந்திரம் சைவ சமய திருமுறைகளில் 10வது திருமுறையாக இடம்பெற்ற நூல் திருமந்திரம். தமிழில் காணும் முதல் சித்தர் அல்லது ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். ஓகே. அடுத்த நூல்கள், நூலாசிரியர்களை பொறுத்துக. பாருங்க, நூல்கள் கொடுத்திருக்காங்க. காற்றிலே மிதந்த கவிதை, ஏட்டில் எழுதா கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடு இலக்கியம். இந்த காற்றிலே மிதந்த கவிதை என்ற இலக்கியத்துக்கு ஆசிரியர்னா மு அருணாச்சலம். யாரு? மு அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதைக்கு ஆசிரியர் அன்னகாமு. பவளக்கொடி மாலை ஆசிரியர் கருணானந்த சுவாமிகள். நாடோடு இலக்கியத்துக்கான ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். ஆப்ஷன் தான் அது சரியான விடை. ஓகேங்களா? இப்போ காட்டிலும் மிதந்த கவிதை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாவே என்ன பண்ணிடலாம், விடையை நீங்கள் கொண்டு வந்துடலாம். வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. ஆப்ஷன் தான் சரி. ஓகே. மித்தர் இது தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் கொண்டு வரல. மித்தர் நம்ம தேவையெல்லாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு ஏதாவது இப்போ 3வது தெரியுது, நாடோடு இலக்கியம் தெரியுது, கி.வா. ஜெகநாதன், ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு வினா அல்லது 2 ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட பொறுத்த ஈஸியாக என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். அப்போ காட்டிலே மிதந்த கவிதை என்ற நூலுக்கு ஆசிரியர் மு அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை ஆசிரியர் கருணானந்த சுவாமிகள். நாடோடு இலக்கியம் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். அடுத்ததாக, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் அல்லது தமிழில் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல். தமிழில் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல் அல்லது முதல் நாடக நூல் எதுனா ஆப்ஷன் சி, மனோன்மணியம். சுந்தரனார் இயற்றியது. தமிழ் தோன்றிய முதல் நாடக நூல் அல்லது முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம் தான். இது சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை 50 வரக்கூடியது. அடுத்து, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எதுனா குலத்துங்க சோழனுடைய அரசவையில் அவை புலவராக விளங்கியவர் யாருன்னா கம்பர். அப்ப ஜெயங்கொண்டார் எங்க அவை புலவர்? முதலாம் குலத்துங்க சோழன். முதலாம் குலத்துங்க சோழனுடைய அவை புலவராக விளங்கியவர் ஜெயங்கொண்டார். 2ஆம் குலத்துங்க சோழனுடைய அவை புலவராக விளங்கியவர் சேக்கிழார். கம்பர் விளங்கிய குலத்துங்க சோழன் பொதுவாக கொடுத்திருக்காங்க. தேசம் உடுத்திய நூலாடை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். இப்ப தேசம் உடுத்திய நூலாடை என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள் என்று கூறியவர் யாரு? கவிஞர் தாராபாரதி. கவிஞர் தாராபாரதி. கவிஞாயிறு என்று அழைக்கப்பட்ட தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்து, வழிப்பறி, நிறை கவர்தல். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன எத்தினைக்குரிய தொழில்கள் அப்படின்னா பாலை திணைக்குரிய தொழில்கள் தான் வழிப்பறி, நிறை கவர்தல். முல்லை திணைக்குரிய நிறை மேய்த்தல். நெய்தலுக்குரியது மீன் பிடித்தல். மருதத்திணைக்குரியது உழவு. ஓகேங்களா? அப்ப பாலத்திணைக்குரிய தொழுகிறது வழிப்பறி, நிறை கவர்தல். ஓகே. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்ததாக, வினாயன் 7, சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. இங்க 4 தெரிவுகள்ல மாத்தி மாத்தி நூலோட பெயர் வச்சிருக்காங்க. இதுல சுசமுத்திரம் படைப்புகள் எது சரியான்னு பாத்தீங்கன்னா, இதுல சம்பந்தமா தனியா கூட ஒரு நூலை கொடுத்து கொஸ்டின் எடுத்துக்கிட்டா வாடாமல்லி என்ற நூல் சமுத்திரம் தான். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை தனித்தனியாக கொடுத்து கூட கேட்கலாம். இது பொதுவாக இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தொகுப்பு மாதிரி. அப்போ சமுத்திரம் படைப்புகள் மட்டும் எதுனா ஆப்ஷன் சி தான். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இது மாதிரி மொத்தமாக படிக்கும்போது நம்ம ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம். தனியாக கேட்பான் பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் இல்லை மண் சுமை என்ற நூலின் சுசமுத்திரம் தான். அதே போல் இந்த புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி இந்த நூலுக்கு ஆசிரியர்னா வண்ணதாசன். யாரு? வண்ணதாசன்.
இந்த 4 நூல்களுக்கும் புலரி, முன்பின், ஆதி, அந்நிய நதியாசம், வண்ணதாசன். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூரணி, ஆனந்தன்னா கா சச்சிதானந்தன். ஓகேங்களா. அடுத்து சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாது. மொத்தம் சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10 வகையில பொருந்தாது. உயிர்மை சார்பெழுத்து ஆயுதம் சார்பெழுத்து, ஆயுத குறுக்கும் சார்பெழுத்து. அப்ப பொருந்தாத எதுனா உயிரெழுத்து தான். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்து 10 வகையில் பொருந்தாது உயிரெழுத்து தான். ஓகேங்களா. அடுத்து முறை மாறி இருக்கக்கூடிய தொடர்களை கண்டறிந்து ஒரு முறையான தொடர் அமைப்பை குறிப்பிடுக சொல்றாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலை. அப்ப என்னன்னா இது சரியான ஒரு முறையான தொடர் என்பது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். காலையில் தான் உதிக்கும், மாலையில் மறையும். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது. அப்ப முறையான ஒரு தொடர் அமைப்பு முறை என்பது ஆப்ஷன் சில தான் சரியாக பொருந்திருக்கு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரி. அடுத்ததாக வினாயன் 10 மரபு பிழை நீக்கிய சொல்லை கண்டுபிடி. இங்க பாருங்க, களிமயில் கத்தும், கருங்குயில் கூவும், கிளி கீச்சிடும், யானை பாடும். அப்ப இங்க களிமயில் குயில் தான் கூவும். அப்ப கருங்குயில் கூவும் என்பது சரியான மரபு தொடர். அப்ப மயில் அகவும், மயில் அகவும், கிளி பேசும், யானை பிளிரும். அப்ப இதெல்லாம் தவறுதலா இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கு. கருங்குயில் குயில் கூவும் என்பது சரி. அடுத்ததாக வினாயன் 11 ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை கண்டுபிடி. ஒலி வேறுபாடுன்னா இங்க மயங்கொலி பிழை ஒலி வேறுபாடு தான். அலை அலை அலை. இது வகரல் அகரம் வா போன்ற எழுத்தோ வடிவமைப்பு இருப்பதால வகரல் அகரம். இது நகரல் அகரம் அல்லது பொது லகரம் சொல்றோம். இது சிறப்பு லகரம் அல்லது மா என்ற எழுத்தை போல மகரல் அகரம் சொல்றோம். அப்ப இந்த அலை அப்படின்னா என்னன்னா கடல் அலை. அலை என்னது? கடல் அலை. இந்த அலை என்பது நகரல் அகரம் புற்று. அழைத்தல் என்பது கூப்பிடு. அப்ப ஆப்ஷன் சி தான் அது சரியான. ஏன்னா இப்ப இந்த மாதிரி வினா பார்க்கும் பொழுது ஏதோ ஒண்ணு மட்டும் தான் அலை கடல் அலை இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. இந்த 3 ஒலி வேறுபாடுக்கும் சரியாக இருக்குதா என்பதை முழுமையாக பார்த்த பிறகுதான் விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து ஓ. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள் என்னது? ஓ அப்படின்னா என்னன்னா ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அது நாம் ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ் மொழி 52 எழுத்துக்கள் இருக்கு. நடிகெழுத்துக்கள் 42, குறில் 2. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. மதகு நீர் தாங்கும் மலகை. ஓனது மதகு நீர் தாங்கும் பலகை. மதில் மேல் இருக்கும் பூனையோ தனியே செல்லும் யானையோ நல்லோர் வருகை கிடையாது. மதகு நீர் தாங்கும் பலகை என்பதுதான் ஓ என்ற எழுத்துக்கு சரியானது. அடுத்து சரியான அகரவரிசைப்படி எழுதுக. அகரவரிசை என்பது உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இந்த வரிசையில் வரக்கூடியது. இங்க பார்த்தீங்கன்னா கா வரிசை முதல்ல கொடுத்துருக்கா. அப்படின்னா அது கா கா கி கி. அப்ப என்ன வரும்? கா கா இங்கதான் வரும். இங்க காக்கா இருக்கா? இல்லை. இங்க இருக்கா? இல்லை. இப்போ இதுதான் செலக்ட் பண்ணிடலாம், ரொம்ப யோசிக்க தேவையில்லை. கா கா கி கி கு கு கே கே. அப்படின்னா அது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அந்த குறில் நெடில் அந்த வரிசை முறையில் பார்க்கும்போது ஈஸியா விடையை அகர வரிசையை கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக வினா எண் 14 இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. அப்ப தாய் செய் இடையிலும் இறுதியிலும் உம்மு மறைந்து வந்தால் அது உண்மை தொகை சரி. தாயும் செய்யும் வெளிப்படையாக உம்மு வந்தால் என் உண்மை, மறைந்து வந்தால் உண்மை தொகை. ஓகேங்களா. சரி. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா அது முறுக்கு மீசையை உடைய ஒரு மனிதர் வந்தார். இப்ப நிறைய மொழிகள் தொக்கி வருவது அது வேற்றுமை தொகை கிடையாது, இது அன்மொழி தொகை. கரும்பு தின்னன் கரும்பை தின்றான். அப்ப இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை தொகை. அப்ப இதுவும் தவறு. அடுத்து வெண்குடை வெண்மை நிறத்தால் ஆகிய குடை. மை என்ற விகுதியும் ஆகியான பண் உறுப்புகளும் அறிந்து வந்தால் அது பண்பு தொகை. அப்ப எது சரியா இருக்கு? 1, 4 சரி. அப்ப எது தவறுதான் நம்ம கேட்கிறாங்க? 2, 3 தான் தவறு. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான். 2, 3 தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி. தவறான விடை தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வினா எண் 15 விடைக்கு ஏற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. அப்ப இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படின்னா மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதுதான் சரி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியுமா செய்யுமா அது மாதிரி வருது. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து வினா எண் 16 கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதுவும். இரண்டாவது வரக்கூடிய எடுப்பதுவும் எல்லாம் அலை. இக்குறப்பாவையில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்ப அடிகள்ல முதல் சீர்கள் அங்க அளவெடுப்பது கெடுப்பதுவும்
ஓசை குறையவே இல்லை, இருந்தாலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. அளவெடுத்தல் என்பது அடி அளபட தொடை, அடி அளபடை தொடை என்பதுதான் சரியானது. கெடுப்பதுவும் எடுப்பதும் அடியில் முதற் சீர்கள் அளவெடுக்கும் அளவடை தொடை. முரண் தொடைகள் முதற் சீர்கள் முரமட்டு என்ற முரண், இறுதி சீர்கள் ஒரே மாதிரி எழுத்து ஓசை இருந்ததுன்னா ஏய்வு. ஓகேங்களா? அந்தத்தை ஆதியாக தொடுக்கக்கூடியது அந்த ஆதி. எந்த வகை தொடையும் அது வந்த சொல்லை திரும்ப திரும்ப வருவது இரட்டை தொடை. அடுத்து பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள். கடற்கரை பேரூருக்கு என்ன பேருனா பட்டினம், சிற்றூர்கள்னா பாக்கம். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்களுக்கு பட்டினம், சிற்றூர்களுக்கு என்ன பேரு பாக்கம். அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். இதை ஒழிப்பு மசோதா 30 கொண்டு வருவாங்க. சட்டம் 47 தான் ஆகும். அந்த ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யார் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரதில்ல, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். இருந்தாலும் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். அடுத்து வினாயன் 19. பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுர அகராதி. தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. தொகுத்தவர் வீரமாமுனிவர். அடுத்து தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதல்ல பதிப்பித்தவர் யார்? அப்ப தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் இவர் தான். 1930 முதல் பதிப்பிச்சவர் இவர் தான். யாருன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உ.வே.சா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பியர் மகனான சாமிநாதன். ஓகேங்களா? அடுத்து கூற்று காரணம். கூற்று சமயத்துறையில வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தது. ஓகேங்களா? சமயத்துறையில பார்த்தீங்கன்னா வடமொழி ஆதிக்கம் இருக்கு, இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்ததுன்னு சொல்ல இந்த கூற்று சரியானது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். அதாவது 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் பக்தி பாடல் எழுதுறாங்க. அதாவது சைவ சமய திருமுறைகள், அங்கே 4000 திவ்யபுரம் அந்த மாதிரி ஆழ்வார்கள் அவங்க எழுதிய பாடல்களை தமிழிலே வழங்கினர். அதனால தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. அப்ப இந்த 2 கூற்றுமே என்னது சரிதான். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசுவை பாட்டோட தாழ்னா கொண்ட இயேசு காவியம் பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். தேம்பாவணி பாடியவர் வீரமாமுனிவர். இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். அடுத்து 12 ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் 3 பேர். அதுல ஒருவராக போற்றக்கூடியவர் யாருன்னா பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். இங்க கொடுக்கப்பட்ட பொய்யை ஆழ்வார் தான் இருக்கு. இதை நம்ம ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வாரும் ஆழ்வார்கள் தான். ஆனா முதல் ஆழ்வார்கள் என்பவர்கள் மொத்தம் 3 பேர் தான். பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். ஓகே. அடுத்து வினாயன் 25. சினமான தீயறிவை புகைத்தலாலை திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். சினமான தீயறிவு புகைத்தலாலை திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இந்த பாடல் அடியில் வரக்கூடிய திரிலோக நாயகன் யார் அப்படின்னா இந்த பாடல் அடியில் வரக்கூடிய திரிலோக நாயகன் அழைக்கப்படக்கூடியவர் தர்மன். யாரு? தர்மன் தான் சரி. அடுத்து வினாயன் 26. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா ராமலிங்க வல்லார். புது நெறி கண்ட புலவர் என்று மகாகவி பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் ராமலிங்க வள்ளலார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று கூறியவர். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க வள்ளலார். அடுத்து வினாயன் 27. அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா அருமை கூட்டல் துணை = அருந்துணை. அதுதான் சரியானது. அது வினாயன் 28. வல்லினம் மிகா இடம். வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. பாருங்க, 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகாதா மிகும். வல்லினம் மிகும். அப்ப இது தவறு. எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. இது சரி. வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகாதா வல்லினம் மிகும். இது தவறு. சால தவ தட குல இந்த உரிச்சொலுக்கு பின் வல்லினம் மிகும். அங்க மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சால தவ தட குல இந்த உரிச்சொலுக்கு தவிர்த்து பிற உரிச்சொற்கள்ல வல்லினம் மிகாது. ஆனா இந்த உரிச்சொலுக்கு மட்டும் வல்லினம் மிகும். அப்ப இங்க எது சரியானதுன்னா வல்லினம் மிகாயிடம் குறித்த கூட சரியான. எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது, மீதி எல்லாத்துலயும் மிகும். ஓகேங்களா? அடுத்து 29. பொருந்தாத இணைய கண்டுபிடி. மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் சரி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை சரி.
ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி, உயிர் எதிர்ப்பு பொருள் கொடுப்பாங்க. நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் சரிதான். ஜீன் அப்படின்னா மரபணு, இங்க பக்க விளைவே கிடையாது. அப்போ பொருந்தாது என்னது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அடுத்து மயங்கிய, மயங்கியனா பெயரச்ச விகுதி. மயங்கிய என்பதற்கு சரியான வேர்ச்சொல், வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கு, ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது. அப்ப மயங்கிய என்பதன் சரியான வேர்ச்சொல் என்ன? மயங்கு, ஒரு கட்டளை சொல் மயங்கு. மயங்கினான் என்பது வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று. மயங்கினாள் என்பது பெண்பால் வினைமுற்று. அப்ப சரியான வேர்ச்சொல் என்னது? மயங்கு, ஒரு கட்டளை சொல்லாகத்தான் வேர்ச்சொல் இருக்கும். அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வினை அல்லது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை. இது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. அங்க மூன்றாம் வேற்று மறுப்பு படுபட்டது வெறுபட்டது வந்தால் அது செய்யப்பாட்டு வினை. இங்க இரண்டாம் வேற்று மறுப்பு வந்தால் அது செய்வினை. அடுத்து தமிழகத்தில் ரசவாதிகள் இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய கலை ரசவாதம் சொல்றாங்க. அந்த ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் தான். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். அடுத்து 33 குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழிக்குரிய பொருள் கேட்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா கவலை இல்லாமல் இருப்பது, கவலை இல்லாமல் இருப்பது அதற்கு ஏற்ற பழமொழி தான். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படி சொல்றாங்களா, அதான் கவலை இல்லாமல் இருப்பது. அடுத்து தாய்நாடு என்னும் பெயர், தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது. தாய்நாடு அப்படிங்கிற பெயர் தாய்மொழியை கொண்டுதான் பிறந்திருக்கு அப்படிங்கிற சிந்தனை கருத்தை கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர்னா திருவிக்காதான். அடுத்து வரிது நிலைய காயமும், வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும். வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறுனுள்ளதுன்னா புறநானூறு. அது புறநானூறு. ஆசிரியர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். ஆசிரியர் இந்த பாடலுக்கு ஆசிரியர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். உறையூர் முதுகண்ணன் சாத்தனா பாடிய பகுதி காற்றில்லா பகுதியை வானத்தில் கூறக்கூடிய நூலான வரிது நிலைய காயம் என்ற புறநானூற்று பாடலுக்கு ஆசிரியர். அடுத்து பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம் என்ற நூல்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் எழுதிய கவிஞர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப சிவப்பு ரிக்ஷா, சிவப்பு ரிக்ஷா என்ற நூலுக்கு ஆசிரியர்னா தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. அப்ப இது சரியா இருக்கு. ஆப்ஷன் சி. சிவப்பு ரிக்ஷா என்ற சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லா சா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. ஆப்ஷன் சி தான் சரி. இப்போ திரிபுரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணல ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து 37 சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களுடைய ஆணிரையை கவர செல்லும் போது முழக்கக்கூடிய அந்த பறைக்கு என்ன பேர்னா ஆகோட்டு பறை. பகைவருடைய ஆண் நிறைய கவர செல்லும் முழக்கக்கூடிய பறைக்கு பேர் ஆகோட்டு பறை. சரியா? சரிதான். சமய சடங்குகள் போதும் கோயில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இதுவும் சரிதான். அடுத்ததாக பாருங்க, விலங்கு தோலினால் செய்து பலாமர பட்டையில கட்டப்படக்கூடிய அந்த கருவிக்கு பேர் என்னது? திமிலை. இது தவறானது. பறைய பாண்டில் என்று சொல்வது இதுவும் தவறானது. அப்ப எது சரினா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தான் சரியானது. அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு. மூவா யாரு கடிதம்? தம்பிக்கு. என்ன சொல்லி கடிதம் எழுதுறாரு? தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி கடிதம் எழுதினார். அடுத்து 39வது வினா தை திங்கள். தை திங்கள் என்பது டேஸ் பெயர் அப்படின்னா பெயர் வகைகள்ல காலப்பெயர். இப்ப இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. தை திங்கள் அப்படின்னா அந்த இருபெயரொட்டு பண்பு தொகையே என்ன ஏன் என்று சொன்னார். சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வருது. மார்கழி திங்கள், சித்திரை திங்கள், தை திங்கள். இலக்கண குறிப்புகள் இருபெயரொட்டு பண்பு தொகை. பெயர் கேட்கும்போது காலப்பெயர். அடுத்து மணிமேகனுடைய தோழி. மணிமேகனுடைய தோழி யாருன்னா சுதமதி. தீவத்திலகை அமுத சுரப்பி பெற உதவியவள் தீவத்திலகை. மாதரி அங்கே சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் கண்ணை யாரிடம் அடைக்கல படுத்தப்பட்டதுன்னா மாதரி. வீணாமதி யாருன்னா சிவக சிந்தாமல் வரக்கூடிய ஒரு திருநங்கை கதாபாத்திரம் வீணாமதி. மணிமேயோட தோழி யாரு? சுதமதி. அமுத சுரப்பி வழங்கியவர் தீவத்திலகை.
அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. விநாயகர் 41. நாட்டுக்கு தேவை அரண். அரண் பாதுகாப்பு. ஓகேங்களா? இந்த அரண் என்பது நீதி. அது நாட்டுக்கு தேவை அரண் பாதுகாப்பு. லாஸ்ட் ஆன்சர். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கண்டுபிடி. வாழை ஃபர்ஸ்ட் மகர லகரம், சிறப்பு லகரம், பொது லகரம். ஓகேங்களா? அப்ப என்னது? வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது. வாழை மரம், வாழை மீன். அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து விநாயகன் 43. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வருமான வரி அலுவலகம். வருமானத்துறைன்னு போடக்கூடாது. டாக்ஸ் அப்படின்னா வருமான வரி அலுவலகம் தான் சரி. அடுத்து வலுவ சொல்லற்ற தொடர். வலது பக்கம் சுவரில் தவறு. வலப்பக்க சுவற்றில் தவறு. இந்த சுவரில் இந்த நகரம் வரா அப்படின்னது வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாது என்பதுதான் சரி. அடுத்ததாக விநாயகன் 45. இயைபு தொடை அமைந்த சொற்களை கண்டுபிடி. நீல முடிதரித்த பல மலை சேர் நாடு, நீர் அமுதம் என வாய்ந்து நிரம்பு நாடு. அப்ப இயைபு தொடை அப்படின்னா என்னன்னா, இறுதி சீர்களில் எழுத்து ஒரே மாதிரி, ஓசை ஒரே மாதிரி வர்றது தான் என்னது? இயைபு. நாடு ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் இயைபு தொடை. அடுத்து தாயொப்ப பேசும் மகள். தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருள் என்னன்னா, தாயை போன்று பேசுதல். தாயை போன்று பேசுதல் தாயொப்ப பேசும் மகள். அடுத்ததாக விநாயகன் 47. ஈ என்ன இரத்தல் எளிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் எளிந்தன்று அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் அடிகளை பாடியவர் யார் அப்படின்னா கலைதின் யானையார். இந்த பாடல் அடிகளை பாடியவர் கலைதின் யானையார். இது சரிதான். இந்த பாடல் வரிகளை புகழக்கூடிய மன்னன் வள்ளல் பாரி கொடுக்க. வள்ளல் பாரி கிடையாது, வள்ளல் ஓரி. வல்வில் ஓரி தான் சரி, பாரி கிடையாது. அப்ப இங்க கொடுக்கப்பட்டதுல கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து பொறுத்துக. சுவை அதற்கான பயன் கொடுத்திருக்காங்க. இனிப்பு சுவைக்குரிய பயன் என்னன்னா வளம். இனிப்பு சுவைக்குரிய பயன் வளம். துவர்ப்புக்கு உரியது என்னது? துவர்ப்பினுடைய பயன் ஆற்றல். புளிப்புடைய பயன் இனிமை. கார்ப்பு உணர்வு. இப்போ என்னது விடை? இனிப்புனா பழம், துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்த விநாயகன் 49. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யாருன்னா சுரதா. சுப்புரத்தின தாசன் என்ற சுருக்கம் என்னது? சுரதா தான் சொல்றாரு. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுரதா அல்லது சுப்புரத்தின தாசன். அடுத்து பாருங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இதே நேற்று மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு அது கலவை வாக்கியம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின 2 தனி வாக்கியங்களோடு தொடர்ந்து வந்த அது தொடர் வாக்கியம் ஆகும். அடுத்ததாக உருமிட துதவா உவர் நிலம். உருமிட துதவா உவர் நிலம் என்ற நிலத்தின் தன்மையை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பொன்னானூறு. இந்த பாடல் அடிகளுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா பரணர். ஒருமிட துதவா ஒவ்வொரு நிலம் என்ற பொன்னானூற்று பாடல் வரிகளுக்கு ஆசிரியர் பரணர். அடுத்து ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆர் என்று சொன்னால் அத்தி என்று பொருள். அப்ப அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி என்னது? ஆற்காடு. அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடு. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? காமராஜர் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. முதலமைச்சராக பதவி வைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1954 to 1963. இந்த ஆண்டுகளில் முதலமைச்சராக பதவி வச்சுக்கார் காமராஜர். ஓகேங்களா? அடுத்து விநாயகன் 54. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர். வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர். அப்போ வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் என்று பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். அடுத்து விநாயகன் 55. நடுவண் அரசு உவேசா தமிழ் தாத்தா உவேசா அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி உவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எப்படின்னா 2006ஆம் ஆண்டு தான் உவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது நடுவண் அரசு.
அடுத்து வினாயன் 56. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் எது அப்படின்னா சிற்ப செந்நூல். சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் எது? சிற்ப செந்நூல். அடுத்து ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அருணாச்சல கவிராயர். ராம நாடகத்தை இயற்றியவர் யாரு? அருணாச்சல கவிராயர். அடுத்து தம்பிரான் தோழர் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் அப்படின்னா அரசர் நரசிங்க முனையரையர். இவர் தான் இந்த அரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் சுந்தரர். அடுத்து ஒரு பாடல் வரிகள். விநாயகன் 59. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற பாடல் வரிகளை, புகழ்பெற்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா கடுவழி சித்தர். யாரு? கடுவழி சித்தர். அடுத்து விநாயகன் 60. அறிவடிவு மாய்ப்பின் நரன் வடிவும் ஆகி என்ற தொடர்ல அரி என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, அரி என்ற சொல்லுக்கு பொருள் சிங்கம் என்ற பொருள். பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பிஞ்சு வகைகளை பொருந்தாது. பிஞ்சுனா வடு, மாவடு, தென்னங்குருமை, கருக்கல். அப்ப எது பொருந்தாது? கொப்பு. எது பொருந்தாது? கொப்பு. கிளை வகைகளை வரக்கூடியது அதான் பொருந்தாது. வடு, குறும்பை, கருக்கல்லாம் பிஞ்சு வகைகள். அடுத்து பாடல் வரும் திணை. வானுக்கும் வடை நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்று கூறக்கூடிய அந்த திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை. வானுக்கும் வடை நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்ன திணை? பொதுவியல் திணையாகும். அடுத்து எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளை சொல்லாகும். அதான் வேர்ச்சொல். அடி வேர்ச்சொல், இரு வேர்ச்சொல், அரி வேர்ச்சொல், இனிது என்பது வேர்ச்சொல் கிடையாது. அப்ப அதுதான் விடை. அடுத்து அரும்புதல்னா என்னன்னா விரிவடைதல், அரும்புதல், உருவாகுதல். எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. அப்ப எதிர்ச்சொல் என்னது? அரும்புதலுக்கு எதிர்ச்சொல் மெலிதல். அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழக தனிச்சொல் இருக்கலாம். நம்ம இதுவே நம்ம இறுதிச்சீராக எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்னென்ன இருக்கு? முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்தா மோனை, அடி மோனை இருக்கா? இருக்கு. இன்னொரு சொல்லுங்க இருக்கு. அடி எதுக்கு இருக்கா? இருக்கு. எய்வு இருக்கா? இருக்கு. அப்ப என்னது? மோனை எதுக்கு? எய்வு. ஆப்ஷன் சி. அடுத்து விநாயகன் 66. கூற்று 1 கூற்று 2. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்த. கடற்செலவு அப்படின்னு என்னன்னா பயணம் என்பதற்கு செலவு என்று சொல்லாடலை மேற்கொண்டவர் முதல் முறை யாருன்னா திருவிக்காதான். இப்ப கடற்பயணம் ஒன்று இறந்து போனவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி சரிதான். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் ஏற்றுள்ளார். புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடல் ஒரு பாடலையும் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி, இதுவும் சரிதான். அப்ப கூற்று 2மே அது சரிதான். அடுத்து யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார் அப்படின்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள். அடுத்து மனித மூளையில தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் அப்படின்னா மனித மூளையில தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம்? 80% ஆகும். அடுத்து விநாயகன் 69. கொன்ஸ்டான் ஜோசப் சொல்றாங்களே, இந்த கொன்ஸ்டான் எனும் இத்தாலிய மொழி சொல்லுக்கு பொருள் என்னன்னா அஞ்சாதவன். வீரமா முனிவர் தைரியநாதன் தனித்தமிழாக்கி கொண்டவர். கொன்ஸ்டான் அஞ்சாதவன் என்று பொருள். கொன்ஸ்டான் எந்த மொழிச்சொல்? இத்தாலிய மொழிச்சொல். அடுத்து சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் எவ்வளவு அப்படின்னா 26,350 அடிகள். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350 அடிகள் ஆகும். அடுத்து நாடகச்சாலையொத்த நற்கலா ஒன்று நீடு உலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம். நாடகச்சாலையொத்த நற்கலாச்சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்தி என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். தமிழக அரசின் முதல் அசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். இவருடைய பாடல்கள் காந்திய சிந்தனை மிகுந்து காணப்பட்டதால காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்து ஆனந்தரங்கர் நாக்குறிப்பு. இந்திய நாக்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ஆனந்தரங்கர். இந்த ஆனந்தரங்கர் நாக்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எதுனா வானம் வசப்படும். இது யார்? பிரபஞ்சன்.
வானவசப்படும் நாவலுக்கு ஆசை பிரபஞ்சன். ஆனந்தர் நான் குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானவசப்படும் பிரபஞ்சனுடையது. இந்த சஞ்சாரம் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் இது நூலுக்கு ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அஞ்ஞாடி, அஞ்ஞாடினா பூமணியுடைய நூல். நாளை ஒரு பூ மலரும் பிரபஞ்சம் தான், வானம் வசப்படும் பிரபஞ்சம் தான். ஓகேங்களா? ஆனந்தனுக்கு நான் குறிப்பை தரவா கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். அடுத்து பாஞ்சாலி சபதம். மகாகவி பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதத்துல இடம்பெற்ற பாடலுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 412 பாடல்கள். பாஞ்சாலி சபதம் 412 பாடல்கள். பெண்ணுரிமை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். அவருடைய ஆசிரியர் பேர் என்னன்னா ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாருடைய ஆசிரியர் பெயர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். ஓகேங்களா? திராவிட மொழி ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் கால்டுவெல். கிறித்துவ கம்பர் எச் கிட்டனார். அடுத்து கம்பராமாயணத்தை 7வது காண்டம் என்று அறியப்படக்கூடிய உத்தரகாண்டம். உத்தரகாண்டம் என்ற பகுதி ஏற்றவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு. அணுகு என்ற சொல்லுக்கு பொருள் விலகு. ஐயம் தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அவை எதிர்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் சி தான். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. விநாயகன் 77. அறம், பொருள், இன்பம். 3 பொருந்தாது. அருள் தான் பொருந்தாதது. அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். எது சரி? பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதுதான் சரியானது. அடுத்து முறி, குருத்து, கொழுந்தாடை. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஸ் பகுதியை குறிக்குமா? தாவரத்தினுடைய நுனி பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் முறி, குருத்து, கொழுந்தாடை. அடுத்து விநாயகன் 80. சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடி. கான்வேயர் பெல்ட். கான்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை. என்ட்ரி பெல்ட் அப்படின்னா நுழைவு பட்டை. டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. அரைவல் அப்படின்னா வருகை. கான்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை ஆகும். அடுத்து விநாயகன் 89. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா ஒற்றுமையின்மை. இப்ப நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் என்னது? ஒற்றுமையின்மையை குறிக்கக்கூடியது. அடுத்து தவறான இணை எது கண்டுபிடி. தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை சரி. உதகமண்டலம் உதகை சரி. திருச்சிராப்பள்ளி திருச்சி சரி. மருவு. புதுச்சேரி புதுகை கிடையாது, புதுவை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை போலாம். புதுச்சேரி புதுவை. அப்போ பொருந்தாது எதுனா ஆப்ஷன் டி தான். அடுத்து விநாயகன் 83. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று அதுக்கு இனமானதை விடையாக கூறுவது என்ன பார்த்தீங்கன்னா அது இனமொழி விடை. என்னது? இனமொழி விடை. எடுத்துக்காட்டு ஆட தெரியுமா என்று கேட்டால் பாட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. ஒருமையில் உட்கொண்டது என்னது? பன்மையில். உயிரினங்கள் பன்மையில் இருக்க வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பதுதான் சரியானது. அடுத்து 85. நன்று நன்றென்ன போற்றியை நன்று நன்றென்ன போற்றியை நடந்தது வேங்கை. இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சீரா புராணம். என்ன நூல்? சீரா புராணம். விநாயகன் 86. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? அதாவது அங்க வறுமொழியில முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஓர் போடலாம், இல்லை உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒரு போடலாம். அப்ப என்னது? உயிர்மெய் எழுத்து ஒரு. இப்போ இங்க உயிர்மெய் எழுத்து இங்க ஒரு தான் வரணும், இங்க உயிரெழுத்து இங்க ஓர் வரணும், இங்க ஒரு தான் வரணும். அப்ப வறுமொழியில முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஓர், உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஒரு. ஆப்ஷன் பி தான் சரி. 87. கூற்று காரணம் சரியா தவிர. கூற்று காரணம். வேங்கை என்பது பொதுமொழி. சரியா? ஆம். ஏன்னா வேங்கை என்று சொன்னால் ஒரு விலங்கினத்தை குறிக்கிறது. அதே அதை பிரித்து பார்க்குறோம். வேங்கையை பொதுவாக படித்தா ஒரு விலங்கு. வேங்கை வேகம் கொண்டு அப்படின்னா வேகின்ற கை. அப்போ சேர்த்து படித்த ஒரு பொருள், பிரித்து படித்த ஒரு பொருள். அப்போ வேங்கை என்பது ஒரு பொதுமொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைந்தாலும் பொதுமொழி சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்து 88. கூற்று சரியா தவறா? கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிதான். இந்தியாவில் தொடங்கக்கூடிய முதல் பொது நூலகம் கன்னிமாரன் நூலகம் கிடையாது, திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். இது தவறு.
உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமான நூல்கள் கன்னிமா நூல், இதுவும் சரிதான். இப்போ 1 3 சரி 2 தவறு. எது? ஆப்ஷன் டி. அடுத்து வினா எண் 89. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர் அப்படிங்கிறதா இந்த அடைப்புக்குள் சேர்க்க. அதாவது வந்தவர் டேஸ் தான், வந்தவன் அவன் தான், வந்தது வருகின்ற. அப்ப வந்தவர் அவர்தான், இதுதான் சரி. அடுத்து விண்டோஸ் கலைச்சொல் என்னது? விண்டோஸ் அப்படின்னா பலகனி, விண்டோஸ் அப்படின்னா பலகனி. அடுத்து சரியான வினாச்சொல். இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா, மற்றவர்கள் யாது தெரிந்து வருமா, யாவை தெரிந்தது, யார் வருமா. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான் சரியான வினாச்சொல். அடுத்து 92வது வினா, வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்ப என்ன? இது செய்வினை. தேசிய கொடி முதலமைச்சர் ஏற்றப்பட்டது செய்யப்பட்ட வினை. சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே, சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதை என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். அடுத்து விநாயகன் துண்டு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற பாடல் பயின்ற ஒரு மணினது ஓமையணி. நானே ஓமையணி. ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரதி மொழிதல். ஓகேங்களா? இங்க ஓமை, ஓமேயம், ஓம உறுப்பு வந்தால் இது ஓமையணி. ஓமையோடு வந்து அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்ததாக 95. நல்லையே கடாமுனை நன்னன் வெற்பில் வெல் புகழ் அனைத்து மேம்படத்தக்கோன் என்ற வரை இடம்பெற்றுள்ள நன்னன். இப்போ மலைபடுகிராம் என்ற நூலினுடைய பாட்டுடையத்தில் வந்த நன்னன் செய் நன்னன். இப்போ ஆன்சர் மலைபடுகிராம். இன்னொரு நூல் பெயர் இருக்கிறதுக்கு கூத்தராற்றுப்படை. விநாயகன் 96. நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடைய நந்தி. நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடைய நந்தி. இதோட நந்தி என்னும் சொல் குறிப்பிடும் சான்றோர் யாருன்னா நந்திவர்மன். அடுத்து விநாயகன் 97. இமயம் எங்கள் காலடியில், இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு யாருடைய நூல் அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடைய கவிதை தொகுப்பு தான் இமயம் எங்கள் காலடியில். அடுத்து விநாயகன் 98. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யாருன்னா தமிழ் பொது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நாம் பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். அடுத்து ஜி போப் எந்த ஆண்டு பிறந்தானா? கிபி 1820ஆம் ஆண்டு. எந்த நாளில் பிறந்தானா? ஏப்ரல் 24 பிறந்தாரு. கனடா நாட்டில் பிறந்தாரு. ஜி போப் பிறந்த ஆண்டு 1820, ஏப்ரல் 24, கனடா. அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா? சிறுபஞ்சம் மூலம் என்ன நூல்? சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சிவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியானது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.